நேத்து நைட்டு மணி ஒரு 11:30 இருக்கும். பைக்ல வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பெரியவர் வண்டியை மறிச்சு என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இறக்கி விட்டுற முடியுமான்னு கேட்டாரு. ஆள் ரொம்ப வயசாகி அழுக்கான துணியோட ஒரு தோல் பை போட்டிருந்தாரு. அந்த தோல் பையில ஒரு லேடிஸ் செப்பலும் மாட்டி இருந்துச்சு. நான் சரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பெரியவர் என்னோட பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்ததும் நம்ம சாதாரணமா கேட்போம்ல, எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்கன்னு. அதை கேட்டதும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ காதலிச்சிருக்கியான்னு கேட்டாரு. நானும் சிரிச்சுட்டே ஓ காதலிச்சிருக்கனே அப்படின்னு சொன்னேன். எப்போ அப்படின்னு கேட்டாரு. அது நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரமா ஒண்ணுமே பேசாம வந்தால் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் இறங்கிட்டு என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன கலர் துணி எடுத்து என்னோட ஹேண்டில் பார்ல கட்டினாரு. கட்டிட்டு அந்த பெரியவர் உன்னோட காதலி பொண்ணோட கூட இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நான் சிரிச்சுட்டே இல்ல, அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆள், நீ காதலிச்ச அந்த பொண்ணை பத்தி கேட்கல, நீ காதலிச்ச காதல் உன் கூட இருக்கான்னு கேட்டு திரும்பி பார்க்காம ஒரு நடந்து போயிட்டாரு. அந்த வார்த்தை பல அர்த்தத்தை கொடுத்துச்சு. நாம எல்லாருமே லவ் பண்ணிருப்போம். சிலவங்களுக்கு அந்த காதல் சக்சஸ் ஆயிருக்கலாம், சிலவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். பட் இப்போ நாம அதே லவ்வோட இருக்கோமாங்கிறதான் கேள்வி.